ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ட்ரெண்டிங் மாடலில் இருக்கிற ஒரு கட் ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் தான், ப்ளஸ் அதோட ஸ்லீவ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் அது நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் வந்து லைக் போட்டு பாருங்கள். யாருமே லைக்கே போடுறதில்ல. லைக் போட்டிங்க அப்படின்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமரே வந்து டிசைன் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஸ்லீவுக்கும் பேக் நெக்குக்கும் நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தான். கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு, கீழே இறக்கம் வந்து 10 இன்ச்சு வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாக்ஸ் ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமே வந்து இப்போ நம்ம வந்து அந்த நெக் டிசைன் வந்து வரைஞ்சிடலாம். நெக் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஒர்க் மாடலில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து பைப்பிங் வைக்கிற மாதிரி வந்து நமக்கு இருக்குது. இப்போ ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கேன்வாஸில் அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு பாதி பாதியாக வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பாதிக்கும் மேலே முக்கால்வாசிக்கு இந்த மாதிரி வந்து கட் ஒர்க்கில் நான் கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமே நம்ம இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து பண்ணிக்கலாம். ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து இதை வந்து டயக்ராம் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் அந்த கட் பண்ணினதுலேருந்து அந்த மீதி பீஸை வச்சு இந்த மாதிரி கழுத்தை சுற்றியும் வந்து அந்த நெக்கோட டிசைன் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு ஏன்னா நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துடும். இதே வந்து அந்த மூடி வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த வந்து பாதி ஷேப்புக்கு மேலே வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துல அதிகமாகவோ கம்மியாகவோ வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியாது. அதனால பாதியாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதே ஷேப்புக்கு அந்த லென்த்துக்கு நம்ம இந்த மாதிரி வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கழுத்து வந்து உள்ளே தள்ளி தைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம அந்த டிசைன் வந்து ரொம்ப வந்து பக்கமாக தெரிகிற மாதிரி இருக்காது. ஏன்னா வந்து நமக்கு கழுத்தோட அகலம் 3 இன்ச் அப்படின்னா இந்த மாடல் வைக்கும்போது இன்னுமே எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச்சுக்கு மேலே உள்ளே வந்துடுறது அந்த வெளிப்பக்க கழுத்து. அப்போ வந்து பார்க்குறப்ப கழுத்து இன்னுமே க்ளோஸ் ஆன மாதிரி வந்து தெரியும். அதனால் அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் வந்து தள்ளி கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எக்ஸ்ட்ராவாக கிளாத்து தான் வந்து எடுத்துருக்கிறேன், லைனிங் கிளாத்து. இதில் ஃபஸ்ட்டு நம்ம இதை அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே மெயின் கிளாத்தில் நம்ம இதை அட்டாச் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக சுற்றியும் ஒரு தையல் போட்டுட்டு அப்புறமே வந்து அவுட்டர் தையல் வந்து எல்லாமே அந்த கட் ஒர்க் மாடலில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்துகிட்டு பிசுறு தெரியாத மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு துணியை விட்டுட்டு சுற்றியும் அதுக்கப்புறமே மீதி வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த டிசைன் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் தைக்கிற டைமிங் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பாதி கட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி அவுட்ரு சுற்றியும் வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து மெயின் பக்கமாக மேல் பக்கமாக வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து இதை திருப்பி உள்ளார வந்து டிசைன் பண்ண போகிறோம். இது வெறும் நெக் டிசைன் மட்டும்தான் இந்த கட் ஒர்க் மாடலு. இந்த ப்ளவுஸ் கிளாத்து ரொம்ப மெல்லிஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் வந்து பீஸ் கொடுத்து நான் இந்த துணியை வந்து திருப்பி இருக்கிறேன். இதுவே வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிற கிளாத்தாக இருந்தது அப்படின்னா நம்ம பீஸ் கொடுக்க தேவையில்லை. அப்படியே லைனிங்கில் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே மேல் பக்கம் வச்சு அப்படியே திருப்பி விட்டுடலாம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எந்த மெத்தட் நமக்கு ஈஸியோ, எப்படி ஸ்டிச் பண்ணால் நீட்டாக இருக்குமோ அந்த மாதிரி எல்லாம் பார்த்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு கீழ் பாட்டமும் நம்ம வந்து மடிச்சு தைச்சிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த நம்ம டிசைனோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட்டையும் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அது ரெண்டையும் கரெக்டாக வச்சு அது மேலேயே தையல் போட்டு எடுத்து இப்போ நம்ம வந்து உள் பக்கமாக திருப்பி விட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த டிசைனோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இது ஆடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பின் போட்டுக்கலாம். பின் போட்டுட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆடாது. நீங்கள் வந்து கேன்வாஸ் மேலேயே தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மடக்கி தைக்கும்போது 1/2 இன்ச் உள்ளே போயிடும். நீங்கள் வந்து கேன்வாஸ் மேலே நமக்கு ரெடி அளவே அதுதான் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து கேன்வாஸ் விட்டு கீழே இறக்கி தையல் போடணும். அந்த கேன்வாஸ்க்கும் கீழே வந்து ஊசியோட தையல் வர மாதிரி வந்து போடணும். அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது இன்னுமே கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் கட் பண்ணும்போதே உங்களுக்கு எந்த அளவில் வேணும் அப்படிங்கிறத பார்த்து மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்காம ஸ்டிச் பண்ணுறதுனால தான் கழுத்து வந்து ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் உள் பக்கமாக வர்றதும் ரொம்ப அகலமாக போயிடுறதுக்கான காரணம். இப்போ இதை ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அவுட்டரில் இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே வந்து சின்ன சின்ன கட் கொடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு வந்து திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட் கொடுத்துட்டு நம்ம அதை அப்படியே வந்து
திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து அது மேலேயே வந்து ஒரு ஊசியோட தையல் போட்டுக்கலாம். இனி பேக்கில் வர இந்த கிளாத் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம வந்து எம்மிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்றும் அவ்வளோ அளவுக்கு தெரிவிக்காது. இப்போ கட் கொடுத்துட்டு நான் அப்படியே வந்து திருப்பி விட்டுக்கிறேன். இதுதான் நெக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நெக் டிசைன் ப்ளஸ் இதுக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது. பைப்பிங் த்ரெட் வச்சு நம்ம இதில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இல்லை நீங்கள் வந்து ஜெரி கலரில் நான் வந்து சாரீக்கு மேட்சாக ஏதாவது ஜெரி கலரில் ரெடிமேட் பைப்பிங் இருந்தால் கூட அட்டாச் பண்ணிடலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து ரெடிமேட் பைப்பிங் எதுவுமே வந்து செட் ஆகலை. அதனால் வந்து சரி நம்ம வந்து சாரீ கிளாத்துலேருந்தே வந்து கொஞ்சம் கிளாத் கட் பண்ணி நம்ம பைப்பிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பைப்பிங் வந்து ரெடி பண்ணி இதில் அட்டாச் பண்ணினேன். இப்போ இது எல்லாத்துலேயுமே வந்து அந்த கார்னர் எல்லாமே நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமே சுற்றியும் வந்து தையல் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமே நம்ம வந்து பைப்பிங் ரெடி பண்ணி இதில் அட்டாச் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மாடல். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு கட் ஒர்க் டிசைன் மாடல் தான். இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் நெக் டிசைனுக்கு மட்டும் வந்து ஒரு 150 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணினேன். அதுக்கப்புறம் ஸ்லீவ் டிசைனும் கட் ஒர்க் மாடல் தான். அதுக்கும் வந்து 150 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணேன். இப்போ ஸ்டார்டிங் டிசைன் ப்ளவுஸ் அப்படின்னா ஒரு 100 ருபீஸ்லேருந்து நான் வச்சுக்கிறேன். அதே மாதிரியே வந்து ஸ்லீவ் டிசைனும் வந்து ஸ்டார்டிங் ஒரு 100 ருபீஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு மேலே வந்து டிசைனை பொறுத்தும் அதில் நான் யூஸ் பண்ணுற லேஸ் பொறுத்தும் எனக்கு தைக்கிறதுக்கான டைமிங்கை பொறுத்தும் தான் நான் வந்து அந்த ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கிராஸ் பீசஸ் எல்லாம் கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 6 இன்ச் அளவுக்கு தான் வந்து சாரீ கிளாத் வந்து கட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம இதில் ஃபுட் வந்து மாற்றிடலாம். சிங்கிள் ஃபுட் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண கிராஸ் பீஸ் எல்லாம் ஜாயின் பண்ண இல்லைங்களா அதில் ஒன் சைடாக கொஞ்சம் கிளாத் விட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒன் சைடாக நான் வந்து பைப்பிங் த்ரெட் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன். இதில் எனக்கு என்ன ஒரு குறையாக தெரிஞ்சுது அப்படின்னா இந்த சாரியோட கிளாத்துமே வந்து ரொம்ப மெல்லிஸாக இருந்தது. கொஞ்சம் மொத்த கிளாத்தாக இருந்திருந்தால் இன்னும் நல்லா அந்த பைப்பிங் வந்து எடுத்து கொடுத்துருக்குறோம். ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற நூல் பாருங்கள் அப்படியே தெரிகிற மாதிரி இருக்குது. நான் என்கிட்ட ஏதாவது கிளாத் இருக்கா அப்படின்னும் பார்த்தேன். ஆனால் வந்து அது மாதிரி வந்து எதுவுமே செட் ஆகலை. அதனால் சரின்னு சாரீ கிளாத்தே நான் வந்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். இது வச்சா எடுப்பா தெரியுமா இல்லை மெல்லிஸாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ ஒன் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒன் சைடு இருக்கிற கிளாத்தை மடித்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம கழுத்தில் வச்சு தைக்கும்போது நமக்கு பிசுறு வந்து வெளியில் வந்து தெரியாது. இப்போ நான் அதே வந்து அந்த பைப்பிங் ரெடி பண்ண இல்லைங்களா அந்த பைப்பிங்கை அப்படியே வளைச்சி வச்சு இந்த மாதிரி கழுத்து பூராவுமே வந்து தைச்சிக்கிறேன். இதில் நமக்கு பிசுறு வந்து வராது. ஏன்னா ஒரு சைடுக்கு நம்ம வந்து மடித்து பைப்பிங் வச்சுருக்கிறோம். இன்னொரு சைடில் நம்ம மடித்து அப்படியே தையல் போட்டுட்டோம். அதனால பேக்கில் திருப்பி பார்க்கும்போதும் நமக்கு வந்து க்ளோசிங் டைப்பில் பிசுறு இல்லாமல் தான் இருக்கும். இது போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து இன்னொரு டபுள் ஸ்டிச்சஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு எம்மிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். கழுத்தை சுற்றியும் எக்ஸ்ட்ராவாக துணி வந்து தெரிஞ்சுது அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து கரெக்டாக. அப்படி இல்லைன்னா வந்து நம்ம போட அந்த துணி வந்து வெளியில் வந்து தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த உள்ளார எம்மிங் பண்ணாத துணி ஒன்று ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா எம்மிங் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து இதை ஃபுல்லாகவே வந்து கழுத்தை சுற்றி அப்படியே வந்து வச்சுக்கிறேன். அதே டிசைன் ஷேப்லேயே இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறப்ப ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு நீட்டான ஒரு ப்ளவுஸ் டிசைன். ஆனால் கொஞ்சம் ஒர்க்கு தான் வந்து அதிகம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவ் டிசைன் பார்த்துடலாம். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு இதுக்கான நாட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா நாம் நார்மலாக வந்து கட் பண்ணுற அளவுக்கு தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன் ரெடி அளவு. இது வந்து இந்த கீழே 1/4 இன்ச் அளவுக்கு. இப்போ நான் வந்து இதில் ஒரு 1.5 இன்ச் அந்த மாதிரி வந்து விட்டுறேன். 1.5 இன்ச் அந்த அளவுக்கு விட்டுட்டு ஒரு கோடு போட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு 1.5 இன்ச் பக்கமாக நம்ம வந்து எடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் வந்து திருப்பியும் எக்ஸ்ட்ராவாக இது பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மாடல் கட் ஒர்க் கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே இன்னொரு மாடல் கட் ஒர்க்கும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இப்போ இது வந்து சென்டராக வருது அப்படின்னா இதுக்கு இடையில வர்றது இன்னுமே வந்து அது வந்து இது ரெண்டுக்கும் நடுவில் வர மாதிரி வந்து இருக்கும். இப்போ நான் ரெடி பண்ண அளவில் ஃபஸ்ட்டு கட் ஒர்க் கொடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நமக்கு மொத்தம் கிளாத்தாக இருந்தது அப்படின்னா இதுலேயே மெயின் கிளாத்லேயே வந்து கொஞ்சம் கேன்வாஸ் வச்சுருக்கலாம். இது ரொம்ப மெல்லிஸான கிளாத்தாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு இது கட் பண்ணினதை மட்டும் அப்படியே வந்து நான் கேன்வாஸ் கொடுக்காமல் மடித்து வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன். இதில் நம்ம கட் பண்ண மீதி கிளாத்தை வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அதை வச்சு கீழே வந்து இன்னொரு
டிசைனுக்கு அதை வந்து நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக தான் இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த கட் பண்ண பீஸை ஃபுல்லாக வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். அட்டாச் பண்ணி நம்ம எப்பயும் போலவே வந்து ஃபுல்லாக அதை தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் விட்டு தையல் போடுங்க. அது அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி தான் வந்து தைக்க போகிறோம். அதுக்காக தான் இப்போ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே வந்து அப்படியே வரிசையாக நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட் வரையும் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கரெக்டாக போட்டிருக்கிறீங்களா, இல்லை ரொம்ப கீழால் போட்டுறாதீங்க. அப்போ போட்டிங்க அப்படின்னா நம்ம திருப்பும் போது நமக்கு அந்த துணி வந்து பிரிஞ்சிட்டு வந்துடும். அதுக்காக தான் இப்போ இந்த இடத்துல எல்லாமே கார்னரில் எல்லாமே சின்ன சின்ன கட் கொடுத்துட்றேன். கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே வந்து நம்ம திருப்பி விட்டுடலாம். விட்டுட்டு அடுத்தது வந்து இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு லைன் வந்து கீழே வந்து இந்த கட் ஒர்க் வருது. அது பார்த்திங்க அப்படின்னா சாரீ கிளாத் வச்சு கொஞ்சமாக இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இதை நான் அப்படியே திருப்பி விட்டுட்டு எடுத்துடுறேன். நல்லா நீட்டாக வந்து எடுத்து விட்டுட்டு அந்த ஊசி வச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு உள்ளாரெல்லாம் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும், சரியாக வந்து திரும்பாமல் இருக்கும். அதுக்காக தான் இப்போ இது ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ இது எல்லாமே வந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக சுற்றியும் வந்து தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதோட சென்டர் பாயிண்டில் நான் வந்து இப்படி கிராஸாக வர மாதிரி தான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து கீழே வந்து ஒரு வளைவாக வர மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ டபுள் கிளாத் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது ரொம்ப மெல்லிஸாக இருக்குது அப்படிங்கிறனால 2 ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு மீதி இருக்கிற நம்ம கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கிளாத்தை வச்சு இந்த மாதிரி வந்து அதை வரைஞ்சிக்கிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு கீழே வர டிசைனை வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ இதுதான் வந்து மேலே இருக்கிற டிசைன் மாடல். இப்போ வந்து இந்த கீழே வந்து எப்படி வரைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி சென்டராக வர மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். அந்த மாதிரி வரைஞ்சிட்டு அடுத்தது நம்ம வந்து இதை கட் பண்ணி நம்ம இந்த கிளாத்து சாரீ கிளாத் கட் பண்ண இல்லைங்களா, அந்த கிளாத்தை இதில் வந்து அட்டாச் பண்ணிடலாம். இந்த டிசைனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் சிரமம்தான். ஏன்னா இந்த கட் ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி அந்த கட் ஒர்க் நம்ம வந்து வைக்கணும். அப்படி வச்சாதான் வந்து அது வந்து கரெக்டாக வந்து வரும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நான் 2 இது தான் வந்து கட் பண்ணினேன் பாருங்கள். நம்ம இப்போ அட்டாச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ நம்ம எடுத்த அந்த 2 கிளாத்லேயுமே வந்து சுற்றியும் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமேலு வந்து கேன்வாஸ் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமேலே இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது மேலேயே கேன்வாஸ் வச்சு இந்த மாதிரி தையல் போட்டதுக்கு அப்புறமே இதுக்கு லைனிங் வந்து ஒரு கிளாத் வந்து கொடுக்கணும். அப்போதான் வந்து பேக் சைடில் நமக்கு ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆன மாதிரி வந்து இருக்கும். இதை கட் பண்ணி எடுத்துடுறேன். அதே ஷேப்பில் தைச்சிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு லைனிங் வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு அதையும் வந்து இதே ஷேப்புக்கு நம்ம வச்சு தைச்சிட்டு மீதி இருக்கிறத வந்து கட் பண்ணணும். இப்போ லைனிங் நம்ம தைக்கும்போது அப்படியே தைச்சி இதை வந்து அப்படியே திருப்பி உள்பக்கமாக விடுற மாதிரி தான் வந்து நம்ம தைக்க போகிறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கிராஸில் எல்லாமே வந்து சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து திருப்பி விட்டுற போகிறோம். திருப்பி விட்டதுக்கு அப்புறமேலு வந்து இது ஃபுல்லாகவே நமக்கு உள்ளார இதை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மடிச்சோ இல்லை ஓவர்லாக் போட்டுட்டோ நீங்கள் அதுக்கப்புறமே அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இதிலேருந்து நமக்கு பிசிறு வந்து வராது, ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரியே வந்து நம்ம 2 கைக்குமே ரெடி பண்ணிக்கலாம். பண்ணினதுக்கப்புறமே இப்போ பாருங்கள், நான் வந்து கீழ் போர்ஷன் வந்து நான் இந்த மாதிரி வந்து ஊசி விட்டு எடுத்து விட்டுறேன். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மேலேயும் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு தையல் வந்து போட்டு விட்டுட்டேன். இப்போ இந்த இடத்துலேருந்து பிசிறு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஓவர்லாக்கு போட்டுட்டு இதை அப்படியே வந்து ஸ்லீவில் அட்டாச் பண்ணுறது மட்டும்தான் நம்ம இப்போ ஒர்க்கு. இந்த அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஷேப் வந்து கரெக்டாக வர மாதிரி நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், நான் வைக்கிற மாதிரியே வந்து பாருங்கள், மேலேருந்து நமக்கு டபுள் கட் ஒர்க்கு, கீழே வரும்போது ஒரு சிங்கிள் கட் ஒர்க் வர மாதிரி வந்து வரும். இதிலேருந்து இதுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி அதே மாதிரியே எல்லா பீசஸையும் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு கையோட லென்த்துக்கு கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வளைவு வர ஒவ்வொரு கட் வர இடத்துலையுமே ஒவ்வொரு கோல்டன் பீட்ஸ் வச்சு அட்டாச் பண்ணியிருந்தேன். அது இன்னும் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அதோட அவுட்லுக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டான ஒரு டிசைனாகவும் இருந்தது. நெக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிசைனில் பூ மாதிரி வர மாதிரியும் அதுக்கும் வந்து ஒரு மணி வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸ்டிச்சிங் டைம் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது.
இதுக்கு வாங்கின ரேட்டும் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். பேக் நெக் 150 ப்ளஸ் ஸ்லீவுக்கு வந்து 150 300 ருபீஸ் வந்து இந்த டிசைனுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து நம்மளோட தையக்கூலி, லைனிங், ஃபால்ஸ் இதெல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் தையல் தான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா உள்ளார வந்து அவ்வளோ அளவுக்கு தெரியல அப்படிங்கிறதுனால. ஃபைனலாக இதுதான் இதோட அவுட்லுக்கு. இதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடவும் மறந்துடாதீங்க. இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.